இந்த ஒரு ஃபுட்டை சாப்பிட்டா என்னோட கிளைண்ட் 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன ஃபுட்னா சோயா சங்க்ஸ் தான். அது எப்படி பண்ணலாம் சொல்லுங்க, வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கும் என்னோட கிளைண்ட் மாதிரி வீட்டில் செய்கிற ஃபுட்டை சாப்பிட்டு ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணால் என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் உங்கள் வெயிட் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டயட் பண்ண உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணலாம். இந்த சோயா சங்க்ஸ் சாப்பிட்டா உங்களுக்கு மேன் புக்ஸ் சொல்லி நீங்கள் யாரும் கவலைப்படணும்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அது உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 50 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சோயா சங்க்ஸை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் குக் பண்ணால் போதும். இந்த 50 கிராம் சோயா சங்க்ஸை நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு இதில் இருக்க வாட்டர் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான வெஜிடபிள் கொஞ்சம் குக்கும்பர், கொஞ்சம் டொமேட்டோ, கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கேபேஜ். நம்ம ரெடி பண்ணி வச்ச சோயா சங்க்ஸை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கேபேஜ், ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர், ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். கூட ஒரு 50 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தான் கைஸ், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த ரீலை ஷேர் பண்ணிவிட்டு அதோட என் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த ஒரு ஃபுட்டை சாப்பிட்டா என்னோட கிளைண்ட் 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன ஃபுட்னா சோயா சங்க்ஸ் தான். அது எப்படி பண்ணலாம் சொல்லுங்க, வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கும் என்னோட கிளைண்ட் மாதிரி வீட்டில் செய்கிற ஃபுட்டை சாப்பிட்டு ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணால் என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் உங்கள் வெயிட் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டயட் பண்ண உங்களுக்கு பக்காவாக ரெடி பண்ணலாம். இந்த சோயா சங்க்ஸ் சாப்பிட்டா உங்களுக்கு மேன் புக்ஸ் சொல்லி நீங்கள் யாரும் கவலைப்படணும்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அது உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 50 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சோயா சங்க்ஸை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் குக் பண்ணால் போதும். இந்த 50 கிராம் சோயா சங்க்ஸை நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு இதில் இருக்க வாட்டர் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான வெஜிடபிள் கொஞ்சம் குக்கும்பர், கொஞ்சம் டொமேட்டோ, கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் கேபேஜ். நம்ம ரெடி பண்ணி வச்ச சோயா சங்க்ஸை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கேபேஜ், ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர், ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். கூட ஒரு 50 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் தான் கைஸ், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த ரீலை ஷேர் பண்ணிவிட்டு அதோட என் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க.